அந்த காலகட்டத்தில் நிறைய சிட்ரஸ் பழங்கள் நிறைய நம்ம சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரஞ்சு எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், நெல்லி எடுத்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் தன்மை உடையதாக இருக்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வீக்கங்களையுமே வந்து நல்லா குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது டாக்டர், என்னோட கார்டிசால் லெவல் ரொம்ப கூட இருக்குது, எனக்கு வந்து நடுராத்திரி நான் வந்து ஒரு 2 மணிக்கு விழிச்சிட்டேன்னா திரும்ப 5 மணி வரைக்கும் விழிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பகலில் தூக்கம் வருது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் அந்த பெரிமெனோபாசல் பீரியடில் பெண்கள் இந்த பிரச்சனைகளை நிறைய சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சித்த மருத்துவ கடைகளில் அமுக்குரா சூரணம் வந்து கிடைக்கும். அதை வாங்கிட்டு பிளெயின் அமுக்குரா சூரணம், வெறும் அமுக்குராவுடைய பொடி மட்டும், அமுக்குராங்கிழங்கினுடைய பொடி மட்டும், அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பையும் அதோட சேர்த்து பொடி பண்ணி அதோட சேர்த்து வெந்நீரில் இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டு வரலாம். இதை எடுக்கும் பொழுது ஒரு பக்கம் உடல் எடை குறையும், இன்னொரு பக்கம் உங்கள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அடாப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போது உங்கள் பதட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், எரிச்சல், உங்களால் மனசை ஒரு விஷயத்தில் நாட்டம் செலுத்த முடியாமல் போகிறது, இது எல்லாத்தையும் சீர் செய்யக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த அமுக்குராங்கிழங்கு சூரணமும் அது கூட நம்ம சேர்த்துக்கூடிய சோம்பு கஷாயமும் சேர்த்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த டீ. ஸோ அப்போது பெண்கள் வந்து அந்த பெரிமெனோபாசல் பீரியட் ஒரு 45 வயதிலிருந்து ஒரு 50 வயது 52 வயது வரைக்கும் பெண்கள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறோம். ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு ஓட முடியாத காரணத்தினால நம்ம வீட்டில் இருந்தபடியே சில விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அந்த காலத்தையுமே வந்து ஒரு வசந்த காலமாக கடக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க.